போதெல்லாம் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது ஆளுங்கட்சி ஆனதும் மறந்து விடுவதா? அப்படி அன்றைக்கு பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்திருந்தால் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை உச்சி முகந்திருப்பேனே. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கீழே விடுவதற்கு விட்டு ஒதுங்கி நின்றிருப்பேனா? தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்று தாங்கி பிடித்தவன், எம்ஜிஆர் இருந்தபோது எதிர்த்து குரல் கொடுத்தவன், எம்ஜிஆரை எதிர்த்து எம்ஜிஆர் என்ற இமயத்தை எதிர்த்து உயிரோடு இருக்க முடியுமா என்று சோதனை வந்த போதெல்லாம் சோதனையை எல்லாம் பொருட்படுத்தாமல் நெகமம் என்ற ஊருக்குள்ளே திமுகவின் தினகரன் பத்திரிகையே செல்லாது, திமுக ஒரு சின்னத்தை வரைய முடியாது, சட்டையை கிழித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிங்கமாக வருவேன். பட்டாளமே வந்தாலும் சரி, பட்டாசு கொண்டு துளைத்தாலும் சரி, தோட்டாவே துளைத்தெடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்று சொல்வேன் என்று சொன்ன இந்த உணர்ச்சி, இந்த கொள்கை பிரச்சார பீரங்கி எங்கே? வைகை புயல் வடிவேலை அழைத்து சென்று கொள்கையை சொல்கிறார்களாம். பராசக்திக்கு வசனம் திட்டிய கலைஞரா? மனோகராவுக்கு வசனம் திட்டிய கலைஞரா? திரும்பி பார் என்று சொன்ன கலைஞரை பார்த்து கேட்கிறேன். கதாநாயகனை விட்டு வைகை புயலை அடித்து சென்று ஒரு காமெடியனை வைத்து அரசியல் நடத்தினால் இவரை காமெடியனாக மக்கள் நினைக்கிறார்களே, இந்த கலைஞருக்கு எடுத்துரைக்க பக்கத்தில் யாரும் இல்லையா? இடிப்பாறை இல்லா எவரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் தாமே கெடும் என்று வள்ளுவன் சொன்னதை போல கலைஞருக்கு எடுத்துரைக்க யார் இருந்தார்கள்? கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு பாமாலை பாடி பூமாலை போட்டு பொன்னாடைகளை வாங்கிக் கொண்டு பொற்கிடிகளை வாங்கிக் கொண்டு பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு புகழுரையை பாடிவிட்டு வருவோன் ராஜேந்தர் அல்ல. தப்பு செய்தால் தட்டி கேட்கும் நக்கீரன் பரம்பரையில் வந்த ராஜேந்தர். ஒரு மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி நான் ராஜினாமா செய்தேனே, ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை? உங்கள் கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவி ராஜினாமா செய்ய தயாரா? உங்களுடைய கட்சிக்கு காங்கிரஸ் 63 சீட்டு கேட்கிறது என்று சொன்னவுடன் ராஜினாமா செய்வோம் என்று நாடகமாடிவிட்டு கடிதம் எழுதி வைத்துக் கொண்டு அதை வைத்துக் கொண்டு டெல்லியிலே கூத்தாடினீர்களே, காத்து கிடந்தீர்களே. இதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்த முடியுமா? தன்மானம் எங்கே? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுயமரியாதை எங்கே? பெரியார் கற்றுக் கொடுத்த அந்த கொள்கை எங்கே? அண்ணா இதற்காகவா திமுகவை உருவாக்கினார்? கேட்கிறேன். அண்ணா எதை சேர்த்து வைத்திருக்கிறார்? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கற்கள் சொல்லும். அண்ணா சேர்த்து வைத்தது என்ன? கோடியை சேர்த்து வைத்தாரா? கொள்கையை சேர்த்து வைத்தார். அந்த பேரறிஞரின் சீடர் என்று சொல்லிக் கொண்ட கலைஞரே, எண்ணி பாருங்கள். எந்த காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா போராடினாரோ அந்த காங்கிரசுக்கு இப்படி பல்லாக்கு தூக்க வேண்டுமா? சிங்களவனுக்கு அந்த ராஜபக்சேவுக்கு கை கொடுத்த அந்த காங்கிரசுக்கு கை கொடுக்கலாமா? அவர்களுக்கு கால் பிடிக்கலாமா? அவர்களிடத்தில் காக்காய் பிடிக்கலாமா? அவர்களுக்கு சகப்பு கம்பளம் விரிக்கலாமா? வேண்டாம் என்று உணர்ச்சியோடு தேர்தல் களமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. சுயமரியாதை இழக்க மாட்டேன், தன்னம்பிக்கை இழக்க மாட்டேன், லட்சியத்தை இழக்க மாட்டேன். திமுகவில் லட்சியம் இருக்கிறதோ இல்லையோ? இன்றைய இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜா சிறைச்சாலையில் இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் இந்த ராஜேந்தர், கலைஞரால் எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்ட இந்த ராஜேந்தர், திமுக எதை வேண்டுமானாலும் இழந்து விட்டு நிற்கலாம். லட்சிய திமுக லட்சியத்தை இழக்காது. டி ராஜேந்தர் லட்சியத்தை இழக்க மாட்டான். தன்மானத்தை இழக்க மாட்டான். காங்கிரஸை எதிர்ப்பதை நிறுத்த மாட்டான். என் ஈழத் தமிழர்களை பழிவாங்கிய, என் ஈழத் தமிழர்களின் ரத்தத்தை குடித்த ராஜபக்சேவுக்கு கை கொடுத்த அந்த காங்கிரஸை ராஜேந்தர் மறக்க மாட்டான்.